பயப்புல வெளியூர்ல இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணும் கிழவி வந்திருக்காங்க. அந்த கிழவிக்கு எங்கேயாவது ஒரு நாளைக்கு 2-3 கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை பாரு. வணக்கம் சார், இன்னைக்கு தான் வந்தீங்களா? நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நாளைக்கு தான் வரது ஆபீஸ்ல சொன்னாங்க. யாருக்குமே இல்லாத கெட்ட பழக்கம். நல்லா குடிப்பா சார். இவங்க ஆத்தா கிட்ட போய் சோறா கேட்டேன். அதானே என் தங்கச்சிய சோத்துக்கு அலைய விட்டுட்டு நான் ஊரை சுத்துவே சொல்லிருக்காண்டா. யாரு? என் வள்ளிய. அந்த ஒன்னத்தானே ஏதாவது தாங்கிக்கவே முடியல. என் வள்ளி என்னைக்காவது பட்டி கிடந்தான்னா அந்த நாள் இந்த காலி செத்த நாளா இருக்கும்டா. டியூட்டியில் இருக்கிறப்போ நான் சார் ஆத்துக்கு போறேன். பரவாயில்ல சார், என்னாச்சு சார்? 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். என்ன இருக்கு? என் பொண்டாடி கூட வெக்கப்படுறாடா. பொழைச்ச அம்மா மகாதேவி திரும்பி உட்காந்து ஒழுங்காவி. ஏண்டி எனக்கு தெரியாம அவளை போக விட்டுருக்கிய உன்னை வெட்டவே. நம்பிக்கையோடு வந்துருக்கு. முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு நாங்க கொடுத்து பெரிய விஷயம். குழந்தைய சரியா சொல்றதுக்கோ இல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கோ எனக்கு புரியல. இதுக்கு நீ கூட்ட வந்து விழுந்த கொலையா செஞ்சிருக்க. நான் இது வரைக்கும் என் கை போனதா நினைச்சதே இல்லை. நீ என் கூட இருந்ததுதான். ஆனா இப்போ என் கை மட்டும் இல்லைப்பா, என் உயிரே என்ன விட்டு போற மாதிரி. முத்துச்சாமி அம்பலத்தோட மகளும் என்னோட ஒரே தங்கச்சியுமான வள்ளிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன்.